விஜயகிருஷ்ணா, நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? இது ரொம்ப நியூக்ளியராக அவர் பேசுகிறார். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேச ரொம்ப வேறு டைமென்ஷனில் பேசிட்டு இதை மட்டும் ரொம்ப அந்த ஒரு பாயிண்ட்டை நோக்கி நகர்த்துகிறார். உண்மையான காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது விஜய் ஒரு அரசியல் தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது விஜய் இது வரைக்கும் எந்த பெரிய விதத்துலையுமே எந்த அரசியல் நிலைப்பாடுகளோ இல்லை அரசியல் செயற்பாடுகளோ செஞ்ச மாதிரி இல்லை. அதாவது ஒரு கட்சி தலைவருக்கும் அப்புறம் இந்த சிறப்பு பேச்சாளர்களுக்குமா நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க இது வரைக்கும் எந்த விதத்துலையுமே ஒரு அரசியல் செய்யவே இல்லை. அவரை ஒரு அரசியல் இன்னமும் அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அவுட்லுக் வரல. அவர் ஒரு அரசியல்வாதியாக இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. அதனால் அவர் மனம் போன போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லணும், எங்கேயாவது போயிட்டு எதனா ஒன்று சொல்லணும். அவர் அந்த பேசும்போதே அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அந்த ஸ்பீச்லேயே, மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்ற அவருக்கு தான்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் அதுக்காக தான் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அவரோட அது ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீங்கள் மக்களை நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக சொல்கிறேன். விஜயாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் மக்களையும் சரி, நான் குறிப்பாக ஒரு 4 செக்மெண்ட்டாக சொல்லிடுறேன். மக்கள், இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸ், இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தினர், இன்னொரு பக்கம் மைனாரிட்டி, இவங்க எல்லாருமே நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ இல்லை டிவிகேவும் நீங்கள் மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறேன், இவங்க வைக்கிற பார்வை எப்படின்னா, மைனாரிட்டிஸ்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு எதுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு போடணும்? ஃபஸ்ட்டு நான் ஒரு கருத்தை வைக்கிறேன். இன்றைக்கி நாட்டில் மைனாரிட்டிஸ் மீது மிகப்பெரிய தாக்குதலை பிஜேபி எடுத்து வச்சுருக்கு, சரிங்களா? அதுக்கு எதிராக நீங்கள் எதுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சத்தீஸ்கரில் கேரளாவை சேர்ந்த நன்சாரை அதுவும் யார், பஜ்ரங் தள், அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட்னால அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுமே, இங்கே இருக்கிற முதல்வர் அவர்களாக இருக்கட்டும் சரி, கேரளாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, வெஸ்ட் பெங்காலில் இருக்கட்டும் சரி, கர்நாடகா இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவங்கள ரொம்ப வன்மையாக கண்டிச்சாங்க. அதுக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. விஜய் என்ன செஞ்சார்? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ வருவோம். இப்போ எஃப்சிஆர்ஏ சரிங்களா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், சரிங்களா? அதில் 2020 பல அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் சரி, பல இன்ஸ்டிடியூஷன்ஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கி 2026 கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அதான் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக், சரிங்களா? அதனால சார் கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக நான் போய், அதாவது இந்த எஃப்சிஆர்ஏல பயன்படுத்த ரெகுலரைசேஷன்ங்கிறது கொலாப்சேஷன். சரி, அதை விட்டு அது ரெகுலரைசேஷன் அவங்க எங்கே பண்ணுறாங்க? பிஜேபி ரெகுலேஷனே பண்ணல. நீங்கள் இந்த எஃப்சிஆர்ஏ மூலமா இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக தான், அவங்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு தான் பிஜேபி இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கண்டினியூஸாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. விஜய் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்ஸை பிஜேபி ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி எந்த இடத்துல பேசுறீங்க? அதாவது தொடர்ந்து பிஜேபி ஒரு விதமான வெறுப்பு அரசியலை பேசுமோ, விஜய் அவர்களும் தொடர்ந்து இது மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை தான் முன் வச்சிருக்காரு. விஜய் திமுக மீது எப்பவுமே ஒரு வெறுப்பு அரசியலை வைப்பாரு. நேற்று காங்கிரஸ் மீது ஒரு வெறுப்பு அரசியலை வச்சிருக்காரு. அதாவது மக்களுக்கான தியாகம், ஒரு கருத்தியல் சித்தாந்தம், என்ன வெறுப்பு அரசியல் பேசினார்? ஆமாங்க, நீங்க சம்பந்தமே இல்லாம நீங்க அவர் பேசின வார்த்தைகள்லாம் சரி. விஜய் யாராவது அவருக்கு கோடி கணக்கில் காசு கொடுப்பாங்க, அவர் ஏதாவது ஒரு பைக்குள்ள போலாமா அவர் எதிர்பார்த்தாரான்னு தெரியல. அந்த அவரோட திட்டங்களெல்லாம் காங்கிரஸ் மீது அவதூறா பரப்புறது ரொம்ப வன்மத்துக்குரியது. காங்கிரஸ் தியாகத்தில் வளர்ந்த கட்சி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம். காங்கிரஸ் கட்சி பத்தி சொன்னாரா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர்னு சொன்னாரா? அப்படிலாம் சார், நீங்க யார்? நீங்க காங்கிரஸ்ன்னு நீங்க பேசுறீங்க. நீங்க அதாவது விஜய் அவர்கள் காங்கிரஸ்ல சிலர்னு காங்கிரஸ் தான் சொல்றாரு அவரு, சரிங்களா? அவர் பேசுறது ரொம்ப அநாகரிகமான அரசியல். அதுவும் அவர் பேசுற பல விஷயங்கள் நீங்க பார்த்துக்கோங்களேன். இந்த ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்கல்ல, நான் இல்லை அவர் தான், எல்லா பழியும் தூக்கி மற்றவங்க மேலே போடுவாங்கல்ல. இவரோட அரசியல் இயலாமைக்கு, இவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது. இது எல்லாத்தையுமே மற்றவங்கள தான் பழி போடுறாரு இவரு. காங்கிரஸ் கட்சி எங்களுடன் வந்திருக்கிறார்கள் சொல்றதுல என்ன அநாகரிகம் இருப்பதா நீங்கள் புரிகிறது? காங்கிரஸ் கட்சி, உண்மையான காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் சொல்றது என்ன அநாகரிகத்தை நீங்கள் கண்டீர்கள்? உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இங்க இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு கருத்தியலுமே இல்லாம
எந்த மக்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்காம உங்க செல்ஃப் கிரீடுக்காகலாம் இங்க காங்கிரஸ் தொண்டர்கள் யாரும் கிடையாது. காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு உன்னத போராட்டத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் நான் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு ஆபத்துல இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் ஆபத்துல இருக்கு. அதுல இருக்காங்க உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்கன்றது ஒரு பொய்யான கருத்து. நீங்க யாரை இழிவுபடுத்த பாக்குறீங்க? சரி, ரெண்டு விஷயம் நீங்க சொல்றீங்க. முக்கியமான விஷயங்களுக்கு அவர் கருத்துக்களை சொல்வதில்லை என்று சொல்கிறீர்கள். இன்னொன்று, இதுக்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறவங்களுடைய உண்மையான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாத்துக்கும் வாய் திறக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எத்தனித்து எல்லா பொழுதும் நிற்கிறது. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு பிடித்தவன் என்னுடைய தலைவனாக இருக்க வேண்டும் என்பது எல்லா கட்சிக்காரர்களுக்குமான வாய்ப்பு. ராகுல் காந்தி எனக்கு பிடிக்கும். மு.க. ஸ்டாலின் ஏன் பிடிக்கும். ஏன் எதுக்குங்கிறதையெல்லாம் போட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது அப்போ அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதில் வாக்கு செலுத்த மாட்டார்கள் அல்லது போகக்கூடாதுங்கிறதுல என்ன அநாகரிகம் இருப்பதை நீங்கள் கண்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஒருத்தங்களை பிடிக்கும்ன்றது வேற, ஒருத்தங்களை லீடரா நீங்க விஷனா ஒரு லீடரா விஷன் பண்றது வேற. எனக்கு பிடித்தவர் நான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல சார், பலருக்கு பலரை பிடிக்கும் சார். சரிங்களா? நீங்க உங்களுக்கு பலரை பிடிக்கலாம். சரிங்களா? உங்களை பிடிக்கிறவங்களெல்லாம் நீங்க தலைவரா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்க்கவும் மாட்டீங்க. அது உங்களுடைய கருத்து சார். இட்ஸ் a political intuition. அது உங்களுடைய கருத்து. இல்ல நீங்க எப்படி திணிப்பீங்கன்னு கேக்குறேன். யாரை திணிக்கிறாங்க? நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக தானே நீங்க சொல்றீங்க. சார், நீங்க காங்கிரஸ் கட்சியே நான் ஒரு மிகப்பெரிய உன்னத போராட்டத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய அரசியல் புரிதல் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி ஒரு பொலிட்டிக்கல் விஷனோட செயல்பட்டு இருக்கீங்க. அதை இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இப்போ நான் இல்லன்னு இல்ல, அப்படிதான் நீங்க இன்டெரக்ட்டா சொல்ல வரீங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபைட்ல இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரியல் ஃபைட்ல இருக்காங்க. அது இல்ல நீங்க சொல்ல வரீங்க. நான் இல்லன்னு மறக்கல. நான் என்ன கேக்குறேன், விஜய் அவர்கள் ஏன் அங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் தனக்கு வாக்கு செலுத்த மாட்டார்களா அப்படின்னு திரு சுவாமிநாதன் கூட குறிப்பிட்டு சொன்னாரு. 2-3 பாயிண்ட் இருக்காரு. அதுல ஒன்று திரு வாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்னது, திரு பிரவீன் சக்கரவர்த்தி சென்று பிரவீன் சக்கரவர்த்தி எங்களை சந்தித்தார்னு ஆமான்னு சொல்லி என்டாஸ் பண்றாரு ஆதவ் அர்ஜுனா சார். அதாவது அவர் பேசினாரு, காங்கிரஸ் கட்சி எங்களுடன் வந்திருக்கும்னு சொல்றாரு. பல விவாதங்கள்ல இதே மேடையில நானும் சொல்லியிருக்கேன். மற்ற காங்கிரஸ் கட்சியில இருக்க எல்லாருமே விளக்கம் கொடுத்தாச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி கட்சியினால கூட்டணியை பத்தியோ எதை பத்தியோ பேசுறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. அவர் போய் எதுக்கு போய் சந்திச்சாருன்ட்டு யாருக்கும் அதுக்கும் கட்சிக்கும் தொடர்பும் கிடையாது. அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. நீங்க திரும்பி இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க யாராவது உங்களுக்கு ஏதோ ஒரே ஒரு நீங்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காக ஏதோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஸ்டிக் ஆன் பண்ணி திரும்பி நான் அதை மட்டும் தான் கேட்பேன்னா அது திரும்பி என்கிட்ட நீங்க பதில் எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது ரொம்ப தெளிவா தெரியும். அதாவது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஏதோ ஒருத்தரை முன்னிலைப்படுத்துறதுக்காக, அதாவது ஒருத்தரை எக்ஸாஜரேட் பண்றதுக்காக நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லாங் ஸ்ட்ரகிள், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட விஷயம் அதே மாதிரி ஆன் சொசைட்டி அண்டர்மைன் பண்ணவோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணவோ இல்ல. இது பொதுவாக நடக்குது. சரிங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க இளைஞர்கள்லாம் விஜய்க்கு வாக்கு இளைஞர்கள்லாம் யாராவது கொஞ்சம் பேர் வாக்கு போடலாம். அதுக்காக இங்க உரிமை பறி போனப்போ இதே இளைஞர்கள் தான் உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாங்க. மெரினால இந்த இளைஞர்கள் தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. உரிமை பறி போகுதுன்றப்போ இந்த இளைஞர்கள் எல்லாருமே உலகத்தை மெரினா பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. அந்த இளைஞர்கள் வெறும் ஒருத்தர் ஸ்டார் டம்முக்காக அவருக்காக போயிட்டு அவர் பின்னாடி இளைஞர்கள் இன்னைக்கு ஓட் லிஸ்ட் படி ஒரு 1.2 crore இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாரும் அவர் பின்னாடி போயிட்டு வரன்ற ஒரு பொய்யான கருத்து. இதுதான் கருத்து திணிப்புன்னு சொல்றேன். இல்ல நீங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணின்னு சொன்னீங்களா இல்ல மகாகாதிங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா ஒண்ணுமே ஒரு புரிதலே இல்லாம என்ன பேசுறோனே தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசுறது. இங்க நடக்கிறது சட்டமன்ற தேர்தலே இல்ல, மாநில தேர்தலே இல்லைன்றீங்க. என்ன ஒரு அரசியல் புரிதல் எனக்கு புரியல. மாநில உரிமைகளை மீட்கிறதும் மாநிலங்களோட உரிமைகளை மீட்கிறதுக்காக போராடினா அது மாநில உரிமையில காங்கிரஸ் எல்லாமே கொடுத்துச்சா? மாநில உரிமையில காங்கிரஸ் என்ன இருக்கு? காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? இது அத இன்னைக்கு பாஜக என்ன பண்ணுதோ இதுல கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்ல காங்கிரஸ். ஏதோ நீங்க உள்ள கூட போய் திமுக கூட சேர்ந்துட்டா காங்கிரஸ் இந்த நாட்டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே காங்கிரஸ் கொடுத்ததுங்க. என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்? ஒண்ணும் புரிதலே இல்லாம ஆர்எஸ்எஸ் நீங்க கொடுத்ததா? உங்களுக்குள்ள தான் ஆர்எஸ்எஸ் இருந்தாரு. காங்கிரஸ் சித்தாந்தம் என்ன? அதுல உங்களோட புரிதல் என்னன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவுதான் கிளாஸ் எடுக்கிறதுன்னு தெரியல. காங்கிரஸோட சித்தாந்தம் தான் இல்ல விஜய் எவ்வளவு பேர் சொல்லியும் பரமன் சார் கேட்டது ஒரு கேள்வி. என்ன அவர் கேட்டது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய
பிரச்சனைகளை முன்வைத்து திமுகவோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து யாராவது பிரச்சாரம் செய்கிறாங்களா? ஒன்று என்ன கேட்குறாங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு முதல்வர் சொல்றார். பிசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறார்கள், அதிமுகவுக்கு நீங்க வாக்கு செலுத்திட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துரும்னு சொல்றாரு. செல்வ பிறந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது வந்து கொள்கைக்கான ஒரு தேர்தல், நம்ம வந்து திமுக கூட்டணி தான் வாக்கு செலுத்த வேண்டும். இடதுசாரிகள் என்ன சொல்கிறார்கள், பாஜக உள்ள வந்து விட போறதுன்னு சொல்கிறார்கள். யாராவது 5 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டு இதை செய்திருக்கலாம், இது மாநிலத்துக்கான தேர்தல் அப்படிங்கறத வந்து முன்மொழிகிறாங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா, இங்க இருக்கிற நிறைய சாதனைகளும் செஞ்சிருக்காங்க, அதையும் தொடர்ச்சியா சொல்லி நான் அதை செய்யலைங்கிற முடிவுக்கு வரல. நான் சொன்னேன் நான் செய்யல செஞ்சிருக்காங்க முடிவுக்கு நான் வரலைங்க சார். நான் கேட்கறது என்னன்னா, அவர்கள் வைக்கக்கூடிய ப்ரொபகேண்டா என்ன, அதுதான். இல்ல ஒரே நிமிஷம், ஐ டேக் யுவர் பாயிண்ட் சரிங்களா. நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். அதாவது வந்து ஒரு தேர்தல் ஒவ்வொரு எலெக்ஷனுமே ஒவ்வொரு விதத்துல ரொம்ப முக்கியமானது. 2021 என்ன நடந்துச்சு? எல்லா தேர்தலும் நான் சொல்லிடுறேன் சார், ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதத்தில் முக்கியமானதாக இருக்கும். 2021 இருக்கலாம் சரி, 2016 இருக்கலாம் சரி, 11 இருக்கலாம் சரி. இன்னைக்கு என்னன்னா ரொம்ப இந்த தேர்தலோட தனித்துவம் என்னன்னா, இன்னைக்கு உரிமைகள் சார்ந்த பிரச்சனை நடக்குது சரிங்களா. இன்னைக்கு வந்து எந்த விதத்துல இருந்தாலும் சரி சரிங்களா, இந்த பிஜேபி சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல், இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியோ இல்லைன்னா ஏதோ புதுசாக வந்த நடிகரோ இவங்க போய் சீட்டில் உட்காந்தா போதும். தமிழ்நாடோ இல்லை மக்களோட உரிமைகள் பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே கல்வி நிதிகளை தரல, அது பிரச்சனை கிடையாதா? அதே மாதிரி எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க, அது பிரச்சனை கிடையாதா? அதே மாதிரி விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி 3 வேளாண் சட்டங்களை பிஜேபி எடுத்துட்டு வந்தாங்களே, அது பிரச்சனை கிடையாதா? இந்த மாதிரி எவ்வளவு விஷயத்துல உங்க உரிமைகளை பறிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரிங்களா, இதெல்லாம் கடந்த காலத்துல பறிச்சது யாரு? இப்ப மும்மொழி கொள்கையில இருக்காங்களா, இருமொழி கொள்கையில இருக்காங்களா தெரியாம நான் பேசிட்டு இருக்காதீங்க சார். கேளுங்க சார், நேரு அவர்கள் வாக்குறுதியா குத்தாரு, சும்மா எதுவும் தெரியும். என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? என்ன வாக்குறுதி சார் கொடுத்தாரு? சார் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில பேசிட்டார் நேரு அவர்கள். என்ன பேசிட்டாரு? இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு எல்லா ப்ரொவின்ஷியல் லாங்குவேஜஸும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, எல்லா லாங்குவேஜும் முக்கியம்னு நேரு பேசிட்டார். வரலாறு தெரியலனா பேசுறீங்க. இந்தி திருப்பி கொண்டு வந்தது யாரு? இந்தி திருப்பி கொண்டு வந்தது யாரு சார்? வரலாறு தெரியலனா யார்? எந்த கட்சி? அமெரிக்கால இருந்து வந்த கட்சியா? கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில நேரு அவர்கள் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுனா, உங்களுக்கு தெரிஞ்சதால நீங்க உட்காருங்க சரிங்களா. அதே மாதிரி இங்க ரொம்ப சிறந்த வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பேசுறாங்கல்ல, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இந்திய திணிச்சது யாரு? இதெல்லாம் அமெரிக்கால இருந்து வந்த கட்சியா? இதெல்லாம் அமெரிக்கால இருந்து வந்த கட்சியா? இல்ல தெரியாம கேக்குறேன் சார். நான் ஒன்னு பேசிட்டு இருப்பாருங்க, அவரோட புரிதல் கேளுங்க சார். எந்த கட்சி அதெல்லாம்? அதே சொல்லுங்க. பதில் இருக்கா? இல்ல காங்கிரஸ் சார். காமராஜர் தான் சார் இங்க கல்வி கண் திறந்தவர் காமராஜர் சரிங்களா. என்ன கல்வி இந்த அளவுக்கு இந்தியாக்கே இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அம்மா நீங்க ராஜாஜி பண்ணி அது ஃபெயிலியர் ஆனது. திமுக உங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணி திமுக வந்தது எதனால சார் வந்துச்சு? யாரை எதிர்த்து திமுக வந்தது? நம்ம டாபிக்ல இருந்து ரொம்ப தூரம் டிவியேட் ஆகி போயிட்டோம். நான் வந்து மீண்டு வரேன். அவர் ஏதாவது பேசக்கூடாது. ஏதாவது நீங்க உங்களுக்கு இருக்கிற காலத்துக்கு நீங்க பேசலாம். வரலாறுகளை பேசுவதற்குண்டான வழி காங்கிரஸுக்கு கிடையாது. காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு பாதகம் செஞ்சிருக்கிறது வரலாறுல இருக்கு. உங்களை எதிர்த்து உருவான கட்சி தான் திமுக. காங்கிரஸ் வரலாறு நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க சரிங்களா. காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்குன்றது இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் சரிங்களா. மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு தெரியும். 10 வருஷமா அந்த மக்களை படுகொழியில தள்ளுறதுக்கு பாஜக ட்ரை பண்ணுது. ஸ்டாலின் சார்னு பேசுறவங்க என்னைக்காவது மோடி சார், அமித்ஷா சார்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? அதுக்கெல்லாம் வாயை மூடிட்டே இருப்பீங்களே நீங்க சார். லெட் மீ கம்ப்ளீட். நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு சரிங்களா. இவங்க சொல்ற இந்த டபுள் இன்ஜின் சர்க்காருன்றாங்களே, எந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த ஸ்டேட்ல போயிட்டு 11.19% வளர்ச்சியை கொடுத்திருக்கு? இவங்க சொல்றாங்கல்ல, யூபி கொடுத்திருக்கா இல்ல மத்திய பிரதேஷ் கொடுத்திருக்கா? எந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் கொடுத்திருக்கு? இங்க தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் கொடுத்திருக்கு சரிங்களா. இங்க எல்லா திட்டங்களும் செஞ்சிருக்காங்க, நல்ல ஆட்சி கொடுத்திருக்காங்க, வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்காங்க, நலத்திட்டங்களை கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனை உரிமைகள் சார்ந்தது. என்னன்னா விஜய்க்கு சித்தாந்தம்லாம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சும்மா இருப்போம். இல்ல இருங்க. ஆமா அதான் சொன்னீங்க, அவருக்கு சித்தாந்தம் கிடையாது. சித்தாந்தம் கிடையாதுங்க. அதுதான் நான் தமிழ்நாட்டுக்கே தெரியும். விஜய்க்கு சித்தாந்தம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே தெரியும். திருப்பி 10 வாட்டி சொன்னாலும் அதுதான். விஜய்க்கு சித்தாந்தம் தெரியாது, உழைக்க மாட்டாரு சரிங்களா. உழைக்க மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, இங்க இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் குரலே கொடுக்க மாட்டாரு, சும்மாவே உக்காந்துட்டு இருப்பாரு. என்னது காக்கா உட்கார பணம், என்னது பணங்கா தழையில உழுணுன்ற மாதிரி விஜய் சும்மாவே உட்காந்து இருப்பாரு. எல்லாரும் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்துருங்க, இவ்வளவுதான்.
அவர் கான்செப்ட் பரமனோட கான்செப்ட் ரொம்ப ஆமா, எப்படி காங்கிரஸ் 5 வருஷம் சும்மா இருந்துட்டு கரெக்டா காங்கிரஸ் வாங்கி பனையூர் பங்களால காங்கிரஸுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் பனையூர் பங்களால போய் உங்க கருத்து எங்க கட்சி எங்க தலைவர் இருக்காங்க நாங்க பாத்துப்போம். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இவங்க எல்லாருமே சரி ஒரு தவறான பார்வையை முன்வைக்கிறாங்க சரிங்களா. இங்க இருக்கிற உரிமைகள் சார்ந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. இவங்க என்னன்னா இந்த உரிமைகள் உங்க உரிமைகள் போற இந்த பிரச்சனையே இவங்க இதுதான் சொல்றேன், இவங்க எல்லாம் மறைமுகமாக பிஜேபிக்கு வேலை பாக்குறாங்க. உங்க இங்க ஆமாங்க ஏங்க உரிமை போறது பிரச்சனை இல்லன்னா அப்ப நீங்க என்ன போ உரிமைகள் பறிபோறது பிரச்சனை இல்லையா? உரிமைகள் பறிபோறது பிரச்சனை இல்லையா? நீங்க பேசுறது அப்படிதாங்க. ரைட் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். மன்றம் மட்டும் தான் உரிமை, சட்டமன்றத்துக்கு உரிமை கிடையாது. மாநிலங்களோட உரிமை எங்க இருக்கு சரிங்களா? சார் நான் சொல்லிடுறேன், நான் 2 பேர் சொல்றேன். தொடர்ந்து பிரதமர் அவர்கள் எப்பவுமே ஒரு நரேட்டிவ் வைப்பாரு, டியூட்டி பேஸ்ட்னு பேசுவாரு, ரைட் பேஸ்ட்னே பேச மாட்டாங்க. அதே மாதிரி மோகன் பகவத் ராசான்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே அந்த மனுவாத சித்தாந்தங்கள் உரிமைகளை பத்தி அதை வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கிளவுட வச்சு மறைப்பாங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ அதுக்கு தான் துணை போயிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற உரிமைகள் சார்ந்த பிரச்சனையை கொச்சப்படுத்தாதீங்க. அதே மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா, இங்க எல்லா விதத்திலுமே சரி ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், ரவுடி ஷீட்டர்ஸ், ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ், அதே மாதிரி ஃபீமேலுக்கு எதிரான கேசஸ் எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எந்த கிளைம் வச்சாலும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண தெரியணும், தரவுகளோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ண தெரிஞ்சா பேசணும் சரிங்களா. இந்த வாய் போன போக்குல உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்றதுக்காக உண்மையை மறைச்சு பேசாதீங்க.